அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கு. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். எதுக்கோ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நம்மளோட லைஃப்பை மாற்றக்கூடிய எந்த ஒரு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ பொதுவாகவே வந்து இந்த மைண்ட் அப்படின்றத வந்து ஒரு திங்கிங் மிஷனாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த மைண்டோட ஒரு ஹிடன் பவர் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த மைண்டை தான் வந்து எல்லாருமே வந்து பேஸாக வச்சு எல்லா விஷயத்தையும் டீச் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னென்னா, நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய இடம் அந்த மைண்டு தான். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய அந்த விதி பயன்படி விதிப்படி அந்த கர்மா படி நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். அப்போ ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடியவங்க, மெடிடேட் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாமே வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்களால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணாமல் நம்ம செயல்பட்டு இருக்கக்கூடிய நம்ம எதில் போய் மாட்டோம் அப்படின்னா, இந்த கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ அந்த கான்ஷியஸ் மைண்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதன்படி நீங்கள் செயல்படுறது. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்னலாம் இப்போ நீங்கள் செயல்படுறீங்களோ அது எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி அதன்படி அது நடக்க ஆரம்பிக்கும். அப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. இதெல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அது முடியும். ஆனால் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோன்னா, இந்த மைண்ட் நம்ம கண்ட்ரோலில் இல்லாததுனால, இதெல்லாம் நான் வந்து முடியவே முடியாதுங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து டிசர்விங்கான பர்சனே கிடையாதுங்க, நான் ரொம்ப அன்லக்கிங்க, என் வாழ்க்கையில் வந்து எதுவுமே நல்ல விஷயங்கள் நடக்காதுங்க, எல்லாமே கெட்ட கெட்ட விஷயமாக தாங்க நடக்கும், என்னோடய வாழ்க்கையில் ஃபுல்லாக எல்லாமே நெகட்டிவிட்டி தாங்க, இதுக்கு நான் வந்து தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலையுமே உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க. அப்போ உங்களை நீங்களே தாழ்த்திக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சப்கான்ஷியஸு அதை நம்ப ஆரம்பிக்கும். உண்மையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, டெய்லி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல அது உண்மையாக மாற ஆரம்பிக்குது. அப்போது நீங்களே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் என்னால் முடியாது, நான் அன்லக்கி, என்னோடய வாழ்க்கையில் நெகட்டிவான ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்கிறதுனால உங்களோட வாழ்க்கையை அதை நோக்கி தான் பயணப்படுது. இதை நம்ம மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி சொல்கிறோம். வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும், நம்மளோட எனர்ஜி லெவலில், எண்ணங்கள் அளவில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே தான் நம்மளோட வாழ்க்கையை முடிவு பண்ணுது. அப்படின்போது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீள்வதற்கு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணணும். அப்போது இந்த ஹிடன் பவர் இருக்குல்ல, உங்களோட மைண்டோட ஹிடன் பவர் இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுறது மூலமாக எந்த விதத்துக்கு வேணால் அது செயல்படும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போது நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து நெகட்டிவாக நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, இப்போ பாசிட்டிவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் இருந்து நான் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் டிசர்விங்கான பர்சனு, நான் வந்து ரொம்ப லக்கி, எனக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயங்கள் சொல்லி கிராட்டிடியூட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை, இதெல்லாம் நான் என்னால் ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறதா இருக்கட்டும், இதை நீங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்கு உள்ளே க்ரியேட் பண்ண முடியலனாலும் டெய்லி சும்மா வார்த்தைகளில் சொல்லிக்கிட்டே இருங்க, அது உண்மையாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. நீங்கள் சொல்ல அது உண்மையாக மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போது ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவங்க கூடயே நீங்கள் லைஃப் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவங்க கூடயே உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னா, நீங்களும் அதை ஒட்டி தான் நீங்கள் சிந்திப்பீங்க. அப்போது நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா, ஒரு 5 லட்ச ரூபா, ஒரு 10 கோடி ரூபா மாதத்துக்கு ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தர் கூட இருந்தீங்கன்னா, உங்களோட சிந்தனையும் உங்களோட கற்பனையும் அந்த அந்த பர்சன் எப்படி இருக்காங்களோ அதை ஒட்டி தான் இருக்கும். காரணம் என்னென்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை, மாதத்துக்கு ஒரு 15,000 பெரிய மேட்டர் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு பதிய ஆரம்பிக்கும் போது அதன்படி நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. அப்போது அதோட ஹிடன் பவரே என்னென்னா, நீங்கள் என்ன மாதிரியான இன்புட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் அது செயல்பட ஆரம்பிக்குது. ஆனால் நீங்கள் தான் அதுக்கு என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறீங்கன்னா, இதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுறீங்க. அதுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் தேவையில்லை அப்படின்றத நீங்கள் மறைமுகமாக அதுக்கு சொல்கிறீங்க. இதை மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் எப்படி வேணால் அதுக்கு பேர் வச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த மைண்டை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும். அப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக பேசாமல், உங்களோட வாழ்க்கையில் இதெல்லாமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சிந்திக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்னென்ன மாதிரி நல் விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்குது இது வரைக்கும் நான் வந்து எப்படி செயல்பட்டுருக்கேன், இந்த இடத்துல நான் வந்து குறையாக தான் செயல்பட்டுருக்கேன், ஆனால் என்னால் ஈஸியாக இதுக்கப்புறம் செயல்பட முடியும்னு சொல்லி அந்த சில விஷயங்களை மாற்றி பாருங்கள். பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்கள் நகர்றதை உங்களால் பார்க்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த இன்னர் லாங்குவேஜ் மாறணும். அந்த இன்னர் லாங்குவேஜே மாறாமல் வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. அவுட்டர் ரியாலிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு அப்போ நம்மளோட இன்னர் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகணும். என்னால் முடியுங்க, இதெல்லாம் என்னால் ஈஸியாக நான் செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவேன், இதெல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும், இறைவன் எனக்கு அதை கொடுப்பாரு, இந்த இயற்கை எனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்கள் அதை நம்புங்க.
ஃபஸ்ட்டு அது மைண்டை நம்பும், அது சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ரிஜிஸ்டர் ஆகும். ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்தாற் போல் செயல்படுவீங்க. இதை நான் சும்மா சொல்லலை, நான் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நிறைய கிளாஸில் கூட இதை நான் பற்றி நான் பேசியிருக்கேன், என்னோட லைஃப்பில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படின்றத. அதனால் இன்னையிலேருந்து தேவையில்லாமல் வந்து நீங்களே ஒரு கற்பனை பண்ணிவிட்டு உங்களை நீங்களே நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி ட்ராவல் பண்ணாமல் ஒரு பாசிட்டிவாக உங்களோட லைஃப்பை வந்து நகர்த்தி பாருங்கள். பெரிய லெவல் மாற்றங்களை நீங்கள் அடைவீங்க. ஸோ இந்த மைண்டோட ஹிட்டன் பவரே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு சித்தர்கள் காமிச்சிருக்கிறாங்க. அப்போது நம்மளை வந்து லிமிட் பண்ணிக்காமல் நம்மளோட லைஃப்பில் என்னென்ன மாதிரி விஷயங்களை க்ரியேட் பண்ண முடியும், நான் எந்த அளவுக்கு என்னை பாசிட்டிவாக வச்சு நகர முடியும் அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். வேணும்னா நெக்ஸ்ட் வர இருக்கக்கூடிய வேக்கப் சேலஞ்சில் நீங்கள் கலந்துக்கலாம். மே 14 டு மே 23 வரைக்கும் இந்த 10 நாள் வேக்கப் சேலஞ்ச் நடக்குது. அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம டீச் பண்ண போகிறோம். நீங்கள் அதில் வந்து கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கலந்துங்க. ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் இது வரைக்கும் அதில் கலந்துட்டு நடந்திருக்குது. ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் தானே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 99 ருபீஸ்க்கு தான் நம்ம வந்து கிளாஸே நம்ம பண்ணுறோம். என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்துன்றது அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றிகள், வணக்கம்.